அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த வார்த்தையில ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்றது சிம்பிள் விஷயமும் இல்ல. அது அவர் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் நீங்க பிற செஞ்சாலும் பரவாயில்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர்கள் சொல்வார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா இருப்போம். இக்கட்டல பக்கபலமாக நின்று உதவி செய்பவர்களுக்கு தான் அன்சார் என்ற பெயர் வரும். சும்மா உதவி என்றா மக்கா வெற்றிக்கு பிறகு வாரவங்களுக்கு நீங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டோம் என்ற உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதனால அன்சாரிகள் என்ற அந்த பட்டத்துக்குள்ள வர முடியாது. மக்கா வெற்றியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலை பெற்று விட்டது, மிகப்பெரிய வெற்றியாகிவிட்டது. குறைசி காஃபிர் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அதுகள மேல ஏறி அதை ஓட்டி எதிரிகளை தாக்கி போர் செஞ்சு திரும்புதல் என்றது மிகப்பெரிய கஷ்டம். சும்மா பாக்குறதுக்கு லேசா இருக்கும், சொல்றதுக்கு எல்லாம் லேசா இருக்கும். களத்துல இறங்கி பார்த்தா விலங்கும் ரொம்ப சிரமம். ரசூலுல்லாஹ் யாருடைய மேல இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிக்கட்டும். தப்பு செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வந்து அவரை மன்னிக்கட்டும், பாவம் செய்யறாங்க அப்படின்றாங்க. விமர்சனம் உச்சகட்டத்துக்கு போகுது. அதுக்கு பிறகு عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளையும் அந்த செய்திகளில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலும் உண்மையாக உளப்பூர்வமாக நேசித்த சஹாபாக்களில் ஒரு சாராரான அன்சாரி தோழர்கள் சம்பந்தமான சில செய்திகளை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இஸ்லாத்திற்காக பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தை நிலை பெறச் செய்வதற்கு கடுமையாக பாடுபட்ட ஒரு உத்தம சமூகமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சஹாபாக்களில் ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திலிருந்து 53வது வயது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடன் இருந்த ஒரு சொற்பமான சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்தார்கள். அது ஒரு தனி கணக்கில் இருக்குது. அவர்களுடைய தியாகங்களுக்கு ஒப்பாக யாருடைய தியாகத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தில் அந்தஸ்தில் அவர்கள் மேலொரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள முஹாஜிர்கள் என்று நாங்கள் சொல்வோம். என்றால் அவர்கள் இருக்கும் இடத்தை எல்லாம் துறந்து அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள். அது மிகப்பெரிய ஒரு துன்பம், அது மிகப்பெரிய ஒரு தியாகம். அதே நேரத்தில் யாரெல்லாம் முஹாஜிர்களாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றார்களோ, அந்த மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் வந்த மக்களை அரவணைத்து ஆறுதல் கூறி
பாதுகாப்பை கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, தன்னுடைய சொத்துல பாதி வீட்டுல பாதி என்ற அளவுக்கு தியாகம் மேற்கொண்டு, சொந்த ஊரிலே இருந்தவர்கள் கூட வெளிநாட்டுக்காரர்கள் என்று கூட யோசிக்காமல் ஆட்சி அதிகாரத்தையும் கையில் ஒப்படைத்து ஆட்சி செய்யும்படி வலியுறுத்தி ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று உறுதிமொழி கொடுத்து இந்த இஸ்லாத்தை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற செய்வதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் காரணமாக இருந்தவர்கள் அன்சாரிகள் தான். அவனோட பேர்ல அதுக்குரிய அர்த்தம் விளங்குது. அன்சாரி என்று சொன்னாலே உதவியாளர்கள். யாருடைய உதவியாளர்கள்? அன்சாருல்லா, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். அல்லாஹ்வுக்கு உதவி செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள். யார்? இது சாதாரண ஒரு தியாகம் அல்ல. பொதுவாக வெளிநாட்டுக்காரர்களை, வெளியூர்காரர்களை ஒரு உள்நாட்டுக்காரனோ அல்லது ஒரு உள்ளூர் வாசியோ எப்படி வந்து கவனிப்பான் என்று சொன்னா, அந்நியன் வந்தான் வருத்தான் என்ற ஒரு மனோநிலையில தான் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்ப்பார்கள். அது எல்லாத்தையும் தாண்டி முதலாவது அக்கபா உடன்படிக்கை, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்து, பக்கபலமா இருந்து, உறுதுணையா இருந்து, ஏன் அல்லாஹ்வின் தூதரே இந்த ஊரிலே நீங்கள் சிரமப்படுகிறீர்கள்? நாங்கள் மதீனத்து வாசிகள், மதீனால ஆட்சி அதிகாரம் நம்மட கையில தான் இருக்குது. யூதர்கள் ஆட்சி பண்றாங்க, அது எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். நீங்க வாங்க, மதீனாக்கு வாங்க, எங்களை நம்பி வாங்க, கண்டிப்பா உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுத்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அன்சாரிகளோட இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை மினாவிலே செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அவங்க இஸ்லாத்துக்குள்ள அந்த நுழையிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நீங்க மதீனாக்கு போறதுலாம் லேசிப்பட்ட விஷயம் இல்ல, பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், உயிர் ஆபத்து நிகழலாம். அவர் காஃபிராக அந்த நேரத்தில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உறவுக்காரர் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை இல்லையா, அவங்க பேசுறாங்க, அறிவுரை சொல்றாங்க. அப்ப அன்சாரி தோழர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கிளம்பி வாங்க, மற்ற விஷயங்களை நாங்க பார்த்துக்கொள்றோம், நாங்க உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடையும் செஞ்சு தருவோம், ஆட்சியை கையில தருவோம், வர்றீங்களா? பையத் செய்கிறோம், உறுதிமொழி அளிக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களுடைய வார்த்தையை நம்பி, அவர்களுடைய சொல்லை நம்பி, சொந்த நாட்டிலிருந்து நாடு துறந்து மதீனாவுக்கு சென்று அந்த வார்த்தைக்குரியவர்களாக, உண்மையாளர்களாக வாழ்ந்தவர்களை தான் நாங்கள் வரலாற்றிலே அன்சாரிகள் என்று சொல்லுவோம். லேசிப்பட்ட ஒரு நிலை இல்ல, சாதாரண ஒரு நிலை இல்ல. அவர்கள் செய்த தியாகம் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நிலை இருக்கும் என்று சொன்னா, ஒரு கட்டத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு அன்சாரி தோழர் தான், ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளராக இருந்தவர். அவர் வந்து சொல்கிறார், அவரிடம் கேட்கிறார்கள், அரைத்த இஸ்மல் அன்சாரி குன்தும் துஸம்மூன பிஹி அம் சம்மாக்குமுல்லாஹ், இந்த அன்சாரிகள் என்ற பெயரை நீங்களாக வச்சுக்கொண்ட பெயரா அல்லது அல்லாஹ் வச்ச பெயரான்னு கேட்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. நீங்களா வச்சுக்கொண்ட பெயரா? சிலவங்க பெயர் வச்சுக் கொள்வாங்க, ஒரு கொடை வள்ளல் என்று பெயர் வச்சுக் கொள்வான். அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே, புறம்போக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி மக்கள் கிட்ட அங்க கொள்ளையடிச்சு தான் உதவி செய்வான். இவரை இப்போ ஒரு கொடை வள்ளல் இருக்கிறாரா? இப்ப தமிழ்நாட்டில் நடிகர்கள் தான் அரசியல் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் இறங்குவான், இறங்கி எலெக்ஷன்ல நிக்கணும், தேர்தலில் நிக்கணும் என்று முடிவெடுத்தான் என்று வைங்களே, இவர்தான் மக்களுடைய உணர்வை அறிந்த இளைய தளபதி அப்படி போடுவாங்க. கட்டி கொடுப்பாங்க, வீடு கக்கூசு மாதிரி இருக்கும், அது தனி விஷயம். என்ன தர்மத்தை, அவங்க செய்யற தியாகத்தை அவங்களா புகழ்ந்து கொண்டு போஸ்டர் எல்லாம் அடிச்சு போட்டு வேலை செய்வாங்களே, இந்த மாதிரி மக்களின் தோழன், ஏழைகளின் தோழன், ஏழைகளின் நாயகன், புரட்சியாளர், புரட்சி தலைவர் என்று ஒவ்வொருத்தரா பட்டம் பதவி போட்டுக் கொள்வாங்க. இந்த மாதிரி அனஸ் ரலியல்லாஹு கிட்ட கேட்கப்படுது, நீங்களா போட்டுக்கொண்டதா அல்லது அல்லாஹ்வா வச்சதா அப்படின்னு கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பல் சம்மானல்லாஹ் அஸ்ஸ வஜல், நாங்க போட்டுக்கொண்டது இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு போட்டது. அது நாங்க வந்து அன்சாரிகள் என்ற பெயரை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல பல வசனங்களூடாக முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்றெல்லாம் சேர்த்து சேர்த்து பேசுவான். உதாரணமாக சொல்வதாக இருந்து அவர் 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தை எடுத்து காட்டுறார்.
வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் யார் முந்தி சென்று முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ, வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், நல்ல விஷயங்களை யார் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், satisfied. வரலு அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த வார்த்தையில ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்றது சிம்பிள் விஷயமும் இல்லை. அதாவது அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் நீங்க பிற செஞ்சாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். இந்த பொருத்தம் என்றது உங்களை நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன், நீங்க என்ன பண்ணாலும் நான் இனிமேல் கேட்க மாட்டேன் என்ற அர்த்தம். தான் சாட்டிஸ்பாக்சன் என்றது. வரலுவான் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க. அல்லாஹ் எந்த ஆர்டரை போட்டாலும் கட்டுப்படுவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அதான் அர்த்தம். ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான் என்று சொன்னா இதுதான் அர்த்தம். அல்லாஹ் அவங்க பொருந்தி கொண்டாங்கண்டா அல்லாஹ் இனிமேல் இவங்களை குத்தம் பிடிக்க போறது இல்ல. இவங்க அல்லாஹ் பொருந்தி கொண்டாங்கண்டா அல்லாஹ் இனிமேல் என்ன ஆர்டர் போட்டாலும் சமயனா வாத்தாங்கடா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், நோ கொஸ்டின்ஸ், நோ கவுண்டர் கொஸ்டின்ஸ். அப்படிதானே? இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே தியாகத்தில் திளைத்தவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ் அதுல சொல்றான், அல்லாஹ் சொல்லிட்டு வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் மின் அன்ஹார், அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க சோலைகளை நாங்கள் தருவோம். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிகல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இது மகத்தான வெற்றி என்றுவார். சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி இதுக்கு போட்டி போடுங்க என்றுவார். உதாரணமா சொல்றதாருன்னா, சொர்க்கத்துல அவருக்கு மதுபானம் தரப்படும். அந்த மதுபானம் எப்படி இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், ரஹீகுல் மக்தூம், அது முத்திரையிடப்பட்ட மதுபானம், சீல் டைப் மது. அரக்கல்ல எப்படி வரும், ஓல்ட் அரக் இல்ல. அது எங்களுக்கு மதுவல்ல எப்படி தருவான், சாராயத்தல்ல எப்படி தருவான்டா சீல் டைப் பாட்டில். அந்த சீலை உடைக்கிறதுல ஒரு கெத்தும் ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும், கிக்கும் இருக்கும். குடிக்கிறவங்களுக்கு தெரியும், இங்க யாரும் இல்லையே அதனால கேட்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான் ஹிதாமுஹு மிஸ்க், அதுல நாங்க சீல் என்ன தெரியுமா, கஸ்தூரி தான் சீல். சீலண்டா உண்மையான கஸ்தூரியை தான் அல்லாஹ் சீலா வச்சிருப்பான். வஃபீ ذلك فليتنافس المتنافسون, இது போன்றவற்றுக்கு தான் போட்டி போடுபவர்கள் போட்டி போட வேண்டும் என்றான். இங்க நீங்க சாராயத்துக்கு போனீங்கடா அலைஞ்சீங்கடா காலுக்குள்ள கிடப்பீங்க, அங்க போட்டி போட்டீங்கடா பஞ்சன மெத்தைகள்ல மிதந்து கொண்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு போட்டி போடுங்கடா என்றான் அல்லாஹ். எந்த போட்டி? இந்த கஸ்தூரி சீலான மது போத்தல் மறுமையில கிடைக்கும், மதுபானங்கள் கிடைக்க, அதுக்கு போட்டி போடுறான். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். வெற்றி என்றா எது தெரியுமா வெற்றி? இந்த முஹாஜிர்கள் அன்சார்கள் எப்படி எல்லாம் தியாகம் பண்ணாங்களோ அப்படி வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்காட்டி, அல்லாஹ் தானே பேர் வச்சான், நாங்களா வச்சோம்? முஹாஜிர்கள் என்று வச்சதும் அல்லாஹ், அன்சார்கள் என்று வச்சதும் அல்லாஹ் தான் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்கடா. இது உதவியாளர்கள் என்ற அந்த பட்டம் அந்த மக்களாக சூட்டிக் கொண்ட ஒரு பட்டம் அல்ல, அது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி எழுப்புவார். மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவியாளர்களாக யார் இருப்பீர்கள் என்று கேள்வி கேட்பார்கள். என்ற ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆளாகுவாங்க. அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர்கள் சொல்வார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா இருப்போம். இக்கட்டல பக்கபலமாக நின்று உதவி செய்பவர்களுக்கு தான் அன்சார் என்ற பெயர் வரும். சும்மா உதவி என்றா மக்கா வெற்றிக்கு பிறகு வாரவங்களுக்கு நீங்க உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டோம் என்ற உதவி செஞ்சிருக்கிறாங்க, அதனால அன்சாரிகள் என்ற அந்த பட்டத்துக்குள்ள வர முடியாது. இக்கட்டுல கஷ்டத்துல சிரமத்துல வேற வழியே இல்லாம நெருக்கடியில இருக்கும் பொழுது யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு கை கொடுத்தார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் அன்சாரிகள். அந்த அன்சாரி தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறாங்கன்றத சில செய்திகளை சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவத்துக்காக நான் வருகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மஃபிர் லில் அன்சார், இறைவா அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு. கொமனாவே கேட்டாச்சு. அன்சாரிகள் டைட்டிலுக்குள்ள யார் வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரு. வலி அபனாயில் அன்சார், அன்சாரிகளுக்கு மட்டுமில்லை அவங்களோட பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து விடு. அபனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து விடு. அதாவது அன்சாரிகளுடைய பாவத்தையும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும்
அவனோட பேர குழந்தைகளுடைய பாவத்தையும் மன்னித்து விட அட்வான்ஸா அன்சாரிகளை உசுரோட பார்க்கிற டைமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கடா, எப்படி ஒரு நேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை நோக்கி வைத்திருப்பார்கள் என்று பாருங்கள். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்ஃபர லில் அன்சார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்கிறார், வா அஹ்சிபுஹு, நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, வலி தராரியில் அன்சார் வலி மவாலியில் அன்சார் லா அஷக்கு ஃபீஹி. ரசூலுல்லாஹ் சும்மாவே அன்சார் என்று கேட்கல, என்ன கருத்துல கேட்கிறாங்கன்னா, அன்சாரிகள்ல அடிமைகளாக யாராவது இருந்தாலும் அவங்களோட பாவத்தை மன்னிக்கணும், அன்சார்ல சுதந்திரமானவர்களாக யார் இருந்தாலும் அவங்களோட பாவங்களையும் மன்னிக்கணும் என்று டோட்டலா மொத்த அன்சார் சமூகத்துக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன செய்திக்கு விளக்கமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னித்ததாக சொல்கிறார். லக்கது தாபல்லாஹு அலன் நபி, இந்த நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான். வல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இவங்களோட வாழ்க்கையில நீ மிஸ்டேக் தேடிக்கொண்டு இருக்கணுமா? இவங்களோட வாழ்க்கையில கோணல் மாணல் தேடிக்கொண்டு இருக்கணுமா? ஒரு சமூகத்துக்கு அட்வான்ஸா ஒரு நபர் அல்லப்பா, இது ஒரு நபரை குறித்து பேசுறது தனி விவகாரம். ஒரு சமூகத்துக்கு கேரண்டி கொடுக்கிறதா இருந்தா சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தன் ரெண்டு பேர் அப்படி இப்படி போயிருவான் என்ற சந்தேகம் வரலாம். அந்த நிலையை வைக்காம அன்சாரிகள் என்ற கேட்டகரியில யாரெல்லாம் வர்றீங்களோ உங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே வேண்டாம். அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பேணுதலாக இந்த இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்திருந்து இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த அட்வான்ஸான மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம். ஆயத்துல் நிஃபாக் புஅலுல் அன்சார், நிஃபாக்கு தனத்துடைய அடையாளம், முனாஃபிக் தனம் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது. நீங்க ஈமான்ல அடையாளத்தில் இருக்கிறதா இருந்தா ஒவ்வொரு அன்சாரி தோழரையும், இந்த அன்சாரி தோழரை நான் நேசிக்கிறேன் ஒருக்கா சொல்லிக்கோங்க. சொன்ன நஷ்டமா கஷ்டமான்னு கேட்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நான் நேசிக்கின்றேன். யாரெல்லாம் நீங்க அன்சாரிகள் என்று பெயர் பட்டியல்ல வருவாங்களோ அவங்க எல்லாத்தையும் சொல்லி ஹிஜ்ரத் செய்யாத மதீனத்து வாசிகளா இருந்த சஹாபாக்கள் அவங்கள சொல்லி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், இவரை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கோங்க ஒருக்கா. ஏன்னா அது ஈமான் அடையாளம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்கள் அன்சாரிகளை நேசிப்பதை பிரகடனப்படுத்த வேண்டும், ஈமான் அடையாளமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல் அன்சாரு லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், அன்சாரிகளை யார் நேசிப்பாங்க தெரியுமா? மூமின்கள் தான் அன்சாரிகளை நேசிப்பார்கள். அப்ப அன்சாரிகளை நீங்க நேசிக்காட்டி நீங்க யாராகுவீங்க? குஃப்ரியத்துக்கு போயிருவீங்க, காஃபிர்கள் ஆகிருவீங்க. அன்சாரிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். வலா யுபுகுலுஹும் இல்லா முனாஃபிக், முனாஃபிக்களை தவிர யாரும் அன்சாரிகளை பகைக்க மாட்டார்கள். ஃபமன் அஹப்பஹும் அஹப்பல்லாஹ், இதான் விஷயம். யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒரு சமூகத்துல தோழர்களை காட்டி இவங்களை நேசிங்க, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்டா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். இறை தூதரை பின்பற்றுறதுல மார்க்கத்துல அடிப்படை அஸ்திவாரம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வை நாம பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் உண்மையானதாக இருக்கும் என்று அர்த்தம். இங்க கொடுக்கிற கேட்டகரியை பாருங்க, இவங்களை நாம பின்பற்ற வேண்டியது இல்லை, இவங்க மார்க்க ரீதியாக பின்பற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. அவங்களோட வாழ்க்கைய, அவங்களோட பேரை, அவங்க நடந்து கொண்ட விதத்தை மெச்சி பாராட்டி நாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறோம். அதை செய்யுங்க. அஹப்பல்லாஹ், அல்லாஹ் உங்களை, அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். வமன் அபுகலவும் அபுகலவுல்லாஹ், யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி வருகிறார், ஜாஅத் இம்ராஅத்துன் மினல் அன்சார் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். வ மாஹா சபியும், அவங்களோட ஒரு சின்ன குழந்தையும் இருந்தார்கள்.
ரசூல்லா வந்து ரெண்டு பேரும் ஃபக்கல்லமஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரோட ரசூல்லா சுகம் செய்தி கேட்டு விசாரிச்சு பேசிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, இன்னக்கும் அஹப்புன் நாஸி இலைய, நீங்க தான் எனக்கு மனிதர்களையே ரொம்ப விருப்பமானவர்கள், மர்ரத்தைன் இரண்டு தடவைகள் சொன்னார்கள். அப்ப டிக்ளேர் பண்ணணும் என்று அர்த்தம். அன்சாரிகளை நாங்க நேசிக்கிறோம், அன்சாரிகளை நாங்க விரும்புறோம் என்றதை பப்ளிக்கா டிக்ளேர் பண்ண வேண்டும் என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த குழந்தையோட அவங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றாங்க. கல்யாண வீட்டுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேர் போயிட்டு வரும்போது சந்திச்சு பேசுறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, அல்லாஹும்ம இறைவா நீ சாட்சியாக இரு, அன்தும் மின் அஹப்பன் நாஸி இலைய, மக்களில் நீங்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே நீயே சாட்சியா இரு. இப்படி எல்லாம் ஒரு சமூகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? ஏன் சொன்னார்கள்? எதற்கு சொன்னார்கள்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அன்சாரிகளுடைய நிலையை பத்தி சொல்லும் பொழுது, அன்சாரிகள் வந்து எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்கன்னா, ஒரு சபையில அன்சாரிகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையை கடந்து வரும்போது ஏன் அழுறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் வந்து கடைசி நேரத்துல, ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்துல இருந்தாங்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சபைகளுக்கு வர்றதில்ல, அதனாலதான் எனக்கு கவலையா இருக்குது, ரசூலுல்லாஹ்வை நாங்க பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கப்படுது, அன்சாரிகள் உங்களை விரும்புறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை சுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தான் இருந்தாங்க கடைசி நேரத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த முஹாஜிர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அன்சாரிகள் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சபைக்கே வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்று கவலைப்பட்டு அழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கது அஸபஅலா ரஅஸிஹி ஹாசியத்த புர்தின், ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப தலைவலி இருந்துச்சு அந்த சக்கராத்துடைய நேரத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றையும் நாங்கள் பார்ப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தருணம் எப்படி இருந்துச்சு. ரொம்ப தலைவலி அந்த வாரல்சான்னு கொண்டு இருப்பாங்க, தலைவலியேன்னு கொண்டு இருப்பாங்க. தலைவலியா நீங்க வாரல்சா வீட்டுல சொல்லிடாதீங்க, தலைவலியேன்னா மனைவிக்கு சொல்றதா நினைச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் வாரல்சான்னு ரசூலுல்லாஹ் தலைவலியா இருந்துச்சு சக்கராத்துல. அப்ப தலைவலின்னு ஒரு சால்வை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைட்டா கட்டி கொண்டு, அந்த வலி தாங்க முடியாம மிக்ரேன் உரத்து போனா நிறைய பேர் செய்வாங்க, இது ஒரு சால்வை எடுத்து ரொம்ப பலமா கட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிம்பருக்கு ஏறுறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசியா மிம்பர்ல ஏறினது, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மிம்பருக்கெல்லாம் ஏறவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மிம்பர்ல ஏறி ஊசிக்கும் பில் அன்சார், மக்கள் எல்லாத்தையும் கூட்டி சொல்றாங்க, மக்களே அன்சார்களுடைய விஷயத்திலே நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், ஃபஇன்னஹும் கரிசி வ ஐபதி, அவர்கள் என்னுடைய இறைப்பையாக இருக்கிறார், என்னுடைய கருவூலங்களாக அவர்கள் இருக்கிறார்கள், என்ற இறைப்பையே அவர்கள் தான், கவனமா இருங்க, அவங்களுடைய விஷயத்துல நீங்க டேமேஜா நடந்துடாதீங்க என்று சொல்றாங்க. வக்கது கலோ அல்லதி அலைஹிம், ரசூலுல்லாஹ் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஏன் இறைப்பை, ஏன் கருவூலம் சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கினது அவங்க நிறைவேற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டா அவங்களோட டியூட்டி அவங்க செஞ்சிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ பக்கியல்லதி லஹும், அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியதுதான் பாக்கி இருக்குது. அன்சாரிகளோட டியூட்டி அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக கம்ப்ளீட்டா செஞ்சிட்டாங்க. இந்த டைட்டில் எல்லாம், இந்த டெஃபினிஷன், இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் யாருக்கு வரும்? இவ்வளவு பெரிய ஒரு தகுதி என்று பாருங்க. இஸ்லாத்தில் கடமையை நிறைவேற்றியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. முஹாஜிர்களுக்கு கூட இந்த அளவுக்கு வேர்டிங்ஸ் வரல, அன்சாரிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபக்பலு மின் முஹ்சினிஹிம் வ தஜாவஸு அன் முஸீஹிம், அவர்கள் நல்லவர்களுடைய விஷயத்துல நீங்க அவங்களோட கடமைகளை நிறைவேற்றுங்க, தீயவர்கள் யாராவது தீய மாதிரி நடந்து கொண்டா அதை அலட்சியப்படுத்துங்க, அதை கண்டுகொள்ளாம இருங்க, அந்த தீயதை வச்சு கொண்டு அவங்களுடைய அன்சாரிகளை வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க, அமானிதமா நடந்து கொள்ள சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்டேக் நடக்கக்கூடியவங்களும் வரலாம், அவங்கள கண்டுகொள்ளாதீங்க, விட்டுருங்க. அவங்கள யாருக்காவது நீங்க நல்லது செய்யறது கண்டா அந்த உரிய இடத்தை தகுதியை கொடுத்துருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற அளவுக்கு அன்சாரிகள் வந்து மார்க்கத்துக்காக ரொம்ப பேணுதலாக, இந்த மார்க்கத்துக்காக ரொம்ப தியாகத்தோடு இருந்தார்கள் என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் என்று இவ்வளவு எல்லாம் பாராட்டுறதுக்கு காரணம் என்றா, ரசூலுல்லாஹ் ஒரு வேர்ட் சொன்னா அதை பத்தி 2வது தடவை யோசிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான்.
இப்ப ரசூல் ஒரு இடத்துல சொல்றாங்க, என்னை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் தனது பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, ஏனைய மனித சமூகத்தில் உள்ள அனைவரையும் விட ஒருவர் என்னை தனக்கு பிரியமுள்ளவராக ஆக்கிக் கொள்ளாத வரை அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று ரசூலா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க, எழும்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நேசிக்கணும், ஆனா என்னைய விட நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன்னு கேட்கிறாங்க. முதல்ல ஏட செல்ஃபை பார்க்கணுமே, மை செல்ஃப் இருந்தா தானே, நான் என்றவன் இருந்தா தானே நேசிக்கிறதே ஸ்டார்ட் பண்ணலும். முதல்ல மை செல்ஃபை பார்க்கணுமே, இந்த மை செல்ஃப்ல கேர் பண்ணினாதானே அடுத்ததாக அடுத்த பர்சனை கேர் பண்ணலும். அப்படித்தானே? உங்களோட உடம்ப நீங்க பார்த்துக்கூட நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, சாப்பிடாடி எப்படி உங்களோட தேக ஆரோக்கியத்தோட நீங்க இருப்பீங்க? உங்களை நீங்க பார்த்துக்கணுமா இல்லையா? உங்களையே தேவையில்லை இன்னொருத்தரை பார்க்கணும் என்றா நீங்க மூத்தா போயிருவீங்களே. அப்ப இன்னொருத்தரை பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வராதுன்னு சரியா லொஜிக்கா தான் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இல்லை, உங்களை விடவும், உங்களுடைய பிள்ளைகளை விடவும், பெற்றோர்களை விடவும், முழு மனித சமூகத்தை விடவும் என்னை நேசத்துக்குரியவராக நீங்கள் ஆக்காத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டீங்க. அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். ஏண்ட உயிரை விட நான் யாரை நேசிக்கணும்? ரசூலுல்லாஹ்வை தான் நேசிக்கணும். ஏண்ட உயிரா ரசூலுல்லாஹ்வுடைய உயிராண்டு வந்தா உமர் ரலியல்லாஹு என்ன கேக்குறாங்க, நான் உஸ்ரோட இருந்தா தானே அவரை பத்தி யோசிக்கலும், அப்ப நான் என்னையத்தானே பார்க்கணும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, ஓண்ட உயிரை நீ அப்பமா பார்க்கணும், ஏண்ட உயிரை தான் நீ மேல பார்க்கணும். இதுதான் ஈமான். இந்த ஈமானியத்துக்குரிய அந்த இலக்கணத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றியவர்கள் யார்? அன்சார் தோழர்கள். உஹது போர்க்களத்திலே எல்லா முஸ்லிம்களும் ரொம்ப கடுமையாக சண்டை பிடிச்சி சண்டை தலைக்கீழ போகுது. அந்த நேரத்தில் அன்னல் முஸ்ரிகீன லம்மா ரஹிக்கும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி படையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை ரவுண்ட் அப் பண்றதுக்காக முஸ்லிம்கள் முன்னேறி வருகின்ற நேரத்தில் வஹுவ ஃபீ சபஅத்தின் மினல் அன்சார் வ ரஜுலைன் மின் குரைஷ், குறைஷிகள்ல 2 பேர்களும், அதாவது முஹாஜிர்கள்ல 2 பேரும், அன்சார்கள்ல 7 தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை தன்னந்தனியா மாட்டி கொள்றாங்க. அவ்வளவு பேர் படை வீரர்கள் இருந்தும் போர்க்களம் சீர்குலைது, போர்ட கவனம் சிதறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா இலக்கு வைக்கப்படுறாங்க. காஃபிர்களும் ரசூலுல்லாஹ்வை தாக்குறதுக்காக வர்றாங்க. 9 பேர் ரசூலுல்லாஹ்வோட 10 பேர், 2 முஹாஜிர்கள் 7 அன்சார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மை யருதுஹு மன்ஹா வ ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah. யார் இந்த என்னை நோக்கி வருகின்ற முஸ்லிக்கீன்களுக்கு பதிலடி கொடுக்கிறார்களோ வ ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவர் என்னுடைய தோழர் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஈமானிய உணர்வோட இந்த வார்த்தைகளை நீங்க செய்யமடுத்தீங்கன்னு வைங்களே, மேல் கண்டிப்பாக புல்லரிக்கும். சொர்க்கத்துல தோழமை என்றால் லேசா, இந்த உலகத்துல தோழமை காட்டுவாங்க, முகஸ்துதிக்கும் இருப்பாங்க, மெச்சினத்துக்கும் இருப்பாங்க, சுயநலத்துக்கும் இருந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட தோழமையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. வஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். வசீலா என்ற அந்தஸ்து தான் சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவாக இருக்கும். அதிலே சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசீலா என்ற உயர்ந்த அந்தஸ்திலே நபிகள் நாயகத்துடன் தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு களமாக ஓதுகளம் மாறுகிறது. அந்த நேரத்தில் உடனடியாக ஃபஜா ரஜுலுன் மினல் அன்சார், அன்சார்களில் ஒருவர் வந்தால் ஃபகாத்தல ஹத்தா குத்தில, அவர் உடனடியாக போர் செய்தார், அவர் ஷஹீதானார். அவரும் போர் செஞ்சு எதிரிகளை தாக்கினார், அவரும் தாக்கப்பட்டார், ஷஹீதாக்கப்படுகிறார். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் காலி, இப்போ 9 பேர். மை யர்துஹு மன்னி வ ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, மீண்டும் அவர்களுக்கு எதிராக யார் தாக்குதல் நடத்துவார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு அன்சார் வந்தாரு, தாக்குறாரு, பல பேர் அவரும் கொலை செய்தாரு, அவரும் ஷஹீதாகிறார். இப்படி ரசூலா கண்டினியூவா சொல்ல சொல்ல 7 அன்சார் தோழர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். காஃபிர்களும் முஸ்லிக்கீன்களும் பின்வாங்கி ஓடுறாங்க. இந்த 7 பேர் அவங்களுக்கு 700 பேர்மாய் வந்துருச்சு அடிக்கிற அடியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? மா அன்சஃப்னா இஹ்வானனா, 2 முஹாஜிர்கள் இருந்தீர்களே, நீங்க சரியா பண்ணலையே அப்படின்றாங்க. சும்மா இருந்தீங்களே, ஒண்ணுமே பதில் கொடுக்கலையே. அன்சாரிகள் தான் ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பின் என்று வந்தாங்க. முஹாஜிர்கள் செய்த தியாகம் தனி தனி தலைப்பு. அது யாருக்கு ஈக்குவலானது அல்ல. முதலாவது வைக்கிறது முஹாஜிர்கள் தான், சஹாபாக்கள்ல.
ஆனா அந்த களத்துல அன்சாரி தோழர்கள் உயிரை பணயம் வைக்கிறார்கள், முஹாஜிர் தோழர்கள் சைலண்ட் ஆகுறாங்க, பின்வாங்குறாங்க. நம்முடைய தோழர்கள் சரியா நடந்து கொள்ளல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை போல இவங்க நடக்கல என்று மனவருத்தம் பட்ட செய்தியை நாங்க பார்க்கிறோம். இப்படி அன்சாரிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பிரியம் ஒன்று வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்சாரிகள் தனி பிரியம் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த லவ் வந்து கம்ப்ளீட் லவ், இது 100% நேசம், அல்லாஹ்க்காக நேசம் என்றது இதுதான் நேசம். இப்ப ஒருத்தர் அல்லாஹ்க்காக ஒருத்தரை நேசிக்கிறதா இருந்தா சொல்லலாம், இன்னி யுஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ் விஷயத்திலே நான் உங்களை நேசிக்கின்றேன், அதாவது for the sake of Allah நான் உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தம் சொல்லலாம். பொம்பளைக்கு ஆம்பளைக்கு பொம்பளை போயிட்டு சொன்னா செருப்படி வாங்கி கொள்வீங்க, அது வேற விஷயம். ஒரு ஆணை பார்த்து ஒரு ஆண் சொல்லலாம், எந்த லவ், மார்க்க விஷயத்தில் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு என்று சொல்லலாம். ஒரு ஆண் ஒரு ஆணை பார்த்து, ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லலாம். இத ரசூலுல்லாஹ் வந்து ஒருவர் மீது, அல்லாஹ் மீது நீங்கள் நேசம் வைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தவும் சொல்றாங்க, வெளிப்படுத்துங்க. அப்பதான் வந்து அந்த நட்பு வந்து சரியா அமைஞ்சிடும், மார்க்கத்துக்காக அந்த நட்பு வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிரும் என்றாங்க. அப்ப இப்படி ஒரு தோழமை, இப்படி ஒரு பாசம், இப்படி ஒரு நேசம் இந்த மார்க்கத்துக்காக இருந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்தவுடன் அடுத்த கட்டமாக ஹுனைன் போர்க்களத்தை சந்திக்க வேண்டி வருது. மக்கா வெற்றியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலை பெற்று விட்டது, மிகப்பெரிய வெற்றியாகிவிட்டது. குறைசி காஃபிர் தலைவர்கள்ல பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் எஞ்சி இருந்த ஒரு சொற்ப நட்பமானவங்க எல்லாம் களம் இறங்கி மீண்டும் நபிகள் நாயகத்தை தாக்க வேண்டும் என்று படை திரட்டி பெரும் படையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்கொள்வதற்காக வருகிறார்கள். அந்த அளவுக்கு சொன்னா இந்த போர்ல ஹுவாசான், கத்வான் மற்றும் பல படையினர்கள், பல பிரிவினர்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை ரெண்டு ஒன்று ஆக்கிறணும், இது இந்த போர்ல நாங்க தோல்வி அடைவோம் என்றால் இனிமேல் தலை தூக்க முடியாது, இது கடைசி ஃபைனல் ஷாட், ஃபைனல் கட்டா இருக்கணும் என்று அணிதிரள்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இத பத்தி சொல்லும்போது, லம்மா கான யௌம ஹுனைன் இக்பலத் ஹவாஸினு வ அத்ஃபானு வ கைருஹும், அந்த ஹுனைன் போர்க்களத்துல நிறைய ஹவாஸின்கள், கத்பான்கள் நிறைய பேர் வந்து அணிதிரண்டாங்க. நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைதின் அஸ்ரத்து ஆலாஃபின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்துல 10,000 படை வீரர்கள் இருந்தார்கள். 10,000 படை வீரர்கள் இருந்து அந்த போர்க்களத்துல இருந்து பின்வாங்கியும் போயிட்டாங்க. நிறைய படை வீரர்கள்ல ஒரு 10,000 படை வீரர்கள் ஹுனைன்ல வந்து பின்வாங்கி போறாங்க, எதிரிகளை தாக்குப்பிடிக்க முடியாதுண்டா. எதிரிகள் எந்த அளவுக்கு பலமா இருந்தாங்கண்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எதிரிகளுடைய படை ரொம்ப அழகாக அணிவகுக்கப்பட்ட நிலையில் இருந்தது. எதிரிகள் வந்து எந்த அளவுக்கு அழகாக தன்னுடைய படையை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க படிப்படியாக வச்சிருந்தாங்க. யானை படை, குதிரை படை, மானிட படை, இன்னும் ஒட்டக படை, மறுபடியும் ஆடுகள் படை, பெண்கள் வரிசை, இப்படி என்று காலாட்படையும் அவங்களுடைய குதிரை படையும் அவங்களுடைய அந்த போருக்காக தயாரித்த படைகள் எல்லாம் அப்படி வரிசையா வச்சு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் அந்த போர்க்களத்துல. இதை கண்டு பயந்துதான் 10,000 பேர் ரிவர்ஸ் ஆகிற அளவுக்கு ஹுனைன் போர்க்களத்துல நிலைமை மாறுது. இது ஏன் சொல்லப்படுதுண்டா, இந்த போர்க்களத்துல ரொம்ப சிரமத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளாக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம தலைவர் இறங்கினா தெரியும் தானே, களத்துல இறங்கினா 2 ரவுண்டு பார்க்காம திரும்ப மாட்டாரு. தொண்டர்கள் எல்லாம் நம்பி, சீடர்களை நம்பி, தோழர்களை நம்பி களத்துல குதிக்கிறவர் இல்ல நம்ம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறங்கினா தனியாளாக சிங்கமாக களத்துல நின்று கடைசி வரைக்கும் அணியை காப்பாத்திட்டு தான் திரும்புவாங்க. அதான் தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட தலைவர் நேசிப்பட்டவர் இல்ல, இறங்கினா இறங்கினது. நம்ம ஆக்கள் எப்படி தலைவர் ஆக்கி வச்சிருக்கிறாங்கடா, ஒரு வயசு மனுஷன் ஒரு பெரிய தூண்ல பெரிய ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு இப்படியே தலையை சாத்துக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் முது வருத்தத்தோட சுப்ஹானல்லாஹ் சொன்ன ஒரு ஆண்மை காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த போரெல்லாம் செய்யும் போது 55 வயசெல்லாம் தாண்டி 60 வயசுல இந்த போர்கள் நடக்குது. அந்த நேரத்திலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து போர்க்களம் ஒரு வித்தியாசமான நிலையா மாறிச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அலா பகலத்தின் பைலா, ஒரு வெள்ளை நிற கோவேறு கழுதை மேலில, குதிரை மேல அல்ல, கழுதை மேல யாராவது ஏறி இருக்கிறீங்களா? புத்தகத்துக்கு போனா கழுதைகளை பார்க்கணும், கொஞ்சம் ஏறி தான் பாருங்களேன். கழுதை ஒண்ணு மேல ஏறி அப்படி கொஞ்ச நேரம் ரன்னிங்ல போவேலுமான்னு பாருங்க.
சறுக்கி விழுந்துருவீங்க. போடியோட மேல கூட நம்மளுக்கு ஏறலாம இருக்குது. அது கிட்ட இருக்கிறோம் பிடிச்சிட்டு இழுத்துட்டு எங்களை கொண்டாந்து உட்கார வச்சாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போவோம். இந்த கோல்ட் பேஸ்ல விக்டோரியா பார்க்கல போனிகளை வச்சிருக்க, அது குதிரை எல்லாம் இல்ல. உண்மையான குதிரை நீங்க எங்க பாப்பீங்க தெரியுமா? இந்த டிராபிக் போலீஸ் எடுத்துப்பாங்க, ஹோஸ் படை உண்டு அவங்க. அந்த படையில வந்து அது அது ரொம்ப உயரமாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு அந்த டிராபிக் லைட்ல அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக அவங்க வச்சிருப்பாங்க. அதுகள்ட மேல ஏறி அதை ஓட்டி எதிரிகளை தாக்கி போர் செஞ்சு திரும்புதல்ன்றது மிகப்பெரிய கஷ்டம். சும்மா பாக்குறதுக்கு லேசா இருக்கும், சொல்றதுக்கு எல்லாம் லேசா இருக்கும். களத்துல இறங்கி பார்த்தா விலங்கு ரொம்ப சிரமம். ரசூலுல்லாஹ் யாருடைய மேல இருக்கிறாங்க? வெள்ளை நிற ஒரு கோவேறு கழுதையின் மேலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து அந்த படையை துவம்சம் பண்ணிட்டு படைக்குள்ள இருந்து வராங்க. ஃபனஸல நபிகள் நாயகம் அவர்கள் வெற்றியோடு இறங்கினார்கள். ஃபகால அனா அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வின் அடிமை அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பாகுபலி என்று சொல்லவில்லை. என்னது முகமது யாரு தெரியுமா? பாத்தியாடா முகமதுல கெத்து அப்படி சொல்லல. ரசூல் என்ன சொன்னாரு? ஆனா அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, வ ரசூலு அல்லாஹ்வுடைய தூதர், நான் சத்தியத்துக்காக போராடுகிறேன், எதிரிகளுடைய படையை வீழ்த்துவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இடது புறத்திலும் வலது புறத்திலும் ஆக்கள் இல்லாம ஒரு சீர்குலை நிலை வந்து அங்கே ஏற்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் யா மாஸரல் அன்சார், ரசூல நெருக்கடிக்கு உள்ளாகும் போதெல்லாம் போர்க்களத்துல யாருடைய பேரை உச்சரிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. யா மாஸரல் அன்சார், அன்சார் கூட்டத்தாரே எங்க நீங்க? அவங்க சொல்றாங்க லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் இதோ சரணடைந்து விட்டோம், இதோ ஆஜராகி விட்டோம். அப்சிரு நஹ்னு மஅக, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு நாங்கள் பக்கத்திலே இருக்கின்றோம், அந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓட மாட்டோம். அன்சாரிகள் என்ன சொன்னாங்க? களத்தை விட்டு ஓட மாட்டோம், கிட்டே தான் இருப்போம். ரசூலை திரும்ப கேட்கிறாங்க யா மாஸரல் அன்சார், அன்சாரிகளை எங்க போற இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு கேட்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் அப்சிர் நஹ்னு மஅக, நாங்க உங்களோட தான் பக்கத்துல இருக்கிறோம். நற்செய்தி என்ற போர்க்களத்துல வந்து இவர் இன்னார், இவர் கேப்டன், இவர் லுத்தினன், இவர் மேஜர் எல்லாம் விளங்காது அந்த காலத்துல போர்க்களம். இப்ப வந்து உண்மையில போரா நடக்குது, கோமாளி போரோடு தான் நடக்கும். இங்க வந்து ஒளிஞ்சு அங்க அடிப்பான் அவன். அங்க இருந்து கம்ப்யூட்டர்ல மேப்ல டார்கெட் பண்ணி ரேடார் அனுப்பி இந்த இடத்துல தான் இவரோட பங்கர் இருக்குதுன்னு சொல்லி வானத்துல இருந்து போயிட்டு அப்படி வானத்துல விமானத்திலையும் வந்து ஆள் இல்லா விமானத்தை தான் அனுப்புவான். அதுல ஆள் இருக்க மாட்டான், எல்லாம் உடம்ப காப்பாத்தி கொண்டு இப்ப செய்யற போர். அந்த காலத்துல போறா வீர மரணம் என்றுவாங்களே, நேருக்கு நேர் களத்துல சந்திக்கிறது, களத்துல சண்டை. அந்த களத்துல சண்டையின் போது நபிகள் நாயகத்தோடு பக்கபலமாக நின்றவர்கள் ஹுனைன் போர்க்களத்திலும் அன்சாரி தோழர்கள் தான் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஹுனைன் போர் சம்பந்தமாக அனஸ் ரலியல்லாஹு கிட்ட கேட்கும்போது யா அபா ஹம்சா, அனஸ் ரலியல்லாஹு ஒரு குன்னியத்து தான் அபு ஹம்சா. யா அபா ஹம்சா அந்த ஷாஹிதுன் தாத்த, நீங்க வந்து அந்த போர்க்களத்துல இருந்தீங்களோ, சாட்சியா இருந்தீங்களோன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ஐன அகீபு அன்ஹு, நான் இங்க ஒளிஞ்சு போறதுக்கு, நான் போர்க்களத்துல தான் இருந்தேன்றாங்க. நான் அன்சாரிகள் ஒருத்தர் தானே, நான் ஃபீல்ட்ல தான் இருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு எங்களுக்கு மக்கா வெற்றி கிடைக்குது, அந்த நேரத்துல ஹுனைன் போர்க்களத்துல நிறைய படைகளை கண்டோம், பெண்கள் இருந்தார்கள், யானைப்படை இருந்துச்சு, அதை அந்த விவரித்து சொல்றாரு. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த போர்ல வந்து வெற்றி கிடைக்குது. இது எப்படிப்பட்ட பிரம்மாண்டம்! இதுவரை காட்டும் போர்க்களத்துல காணாத அளவுக்கு படைபலம் எதிரிகள் கிட்ட இருந்துச்சு. போர்ல வெற்றி என்றா அடுத்த அர்த்தம் என்னது? இந்த போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனிமத் பொருட்கள் கூட கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதா? போர்ல வெற்றி, எதிரி படையும் பலமா இருந்துச்சு. கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த போர்க்களத்துல யானைகளுக்கு தாக்குதல் நடத்துற அளவுக்கு எல்லாம் வந்துச்சு. அது சீர்குலைஞ்சு யானைகள் தும்பிக்கையெல்லாம் வெட்டி விடுவாங்க. வெட்டி விட்டோன்னு அதை என்ன செய்யும்? போயிட்டு அவங்களோட காபிர்களோட படைக்குள்ளே ஊடுருவி அவங்கள தாக்கிடும். இப்படி போர் வந்து திசை மாறி இஸ்லாத்துக்கு அந்த வெற்றி கிடைக்குது. இப்ப கனிமத் பொருள் நிறைய கிடைச்சிருச்சு, எக்கச்சக்கமான கனிமத் பொருள். ஏண்டா அப்படி ஆடுகள், மாடுகள், குதிரைகள், கழுதைகள், அங்கால யானைகள், அடிமையான பெண்கள், ஆண்கள் அடிமைகள், நிறைய போர் செல்வம் கிடைக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இதெல்லாம் என்ன செய்யறாங்க? பங்கிட்டு கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் செய்யறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னா, ஃபன் ஹஸம அல் முஷ்ரிகூன் வ அஸாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனாயிம கஸீரா, எதிரிகள் வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏராளமான கனிமத் பொருட்கள் கிடைத்தது.
فقسم في المهاجرين والطلقاء ولم يؤت الأنصار شيئا. ரசூலுல்லாஹ் முஹாஜிர்களுக்கும் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அன்சார் தோழர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. கொஞ்சம் கொடுத்தாங்க இல்ல, ஒண்ணுமே கொடுக்கல அன்சார் தோழர்களுக்கு. இப்ப களத்துல நின்றது யாரு? ரசூலுல்லாஹ்வோட அன்சார் தோழர்கள். போர் சீர்குலையும் போது அந்த போர் சீர்குலையாம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து உயிர் தியாகம் செஞ்சதெல்லாம் யாரு? அன்சார் தோழர்கள். கனிமத் பொருட்கள் கிடைக்கும் போது அன்சார் தோழர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? நமக்கு இன்னைக்கு முஹாஜிர்களை விட கூடயா கனிமத் கிடைக்க போகுது. ஆனா கிடைச்சிச்சா? ரசூலுல்லாஹ் கொடுக்கல. மனிதர்கள் தானே, உள்ளத்துல வந்து ஒரு விதமான ஒரு கவலையும் ஒரு மனக்கசப்பும் ஏற்படுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இது. மனக்கசப்பென்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் தூதர்களை கவனிக்க இருந்துச்சே என்ற மாதிரி ஒரு ஏக்கம் கூட வர்றதுக்குரிய ஒரு நிலைமை வந்துருச்சு. எந்த அளவுக்கு வருது? கான யௌம ஹுனைன் ஆசரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களில் சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆத்தல் அக்ரா மிஅத்தன் மினல் இப்லி வ ஆத்தா உலைனா மிஸ்லதாத வ ஆத்தா நாசன். இந்த அக்ரா என்பவருக்கு 100 ஒட்டகங்களே கொடுத்தார்கள். ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனிதருக்கு 100 ஒட்டகம். இதெல்லாம் லேசிப்பட்ட கனிமத்தான். அக்ரா என்பவருக்கு அவர் குறைசிகள்ல இஸ்லாத்துக்கு புதிதா வந்த ஒருத்தர், முஹாஜிர்ல வரமாட்டாரு. ஆனா அவருக்கு 100 ஒட்டகம் இப்படி ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உலைனா என்றவருக்கும் 100 ஒட்டகம். அன்சார்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இத வந்து அன்சார்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்ற செய்தி ஒரு விமர்சனமாக போது வந்து சொல்லப்படுகிறது. ஒரு மனிதர் என்று சொல்கிறார், மா உரீத பிஹாதில் கிஸ்மதி வஜ்ஹுல்லாஹ், இந்த பங்கீட்டில் அல்லாஹ்வின் நீதி நிறுத்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு ஒருத்தர் எழுப்பி பேசுகின்றார் சபையில. இப்ப அந்த குழப்பம் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ ஒரு நற்சான்றிதழும் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தையும் முன்னறிவிப்பையும் அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. கடைசி கட்டம் போர். இதுல கனிமத் பொருட்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை கிளம்புது. உண்மையிலே கொடுக்கப்பட வேண்டியவர்களாக அன்சாரிகள் இருக்கிறார்கள், தகுதி வாய்ந்தவர்கள். ஆனா கொடுக்கப்படாமல் இருந்ததனால ஒருத்தர் எழும்பி உடனே பேசுறாரு, இது வந்து அல்லாஹ்வின் திருப்தியான பங்கீடாக இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நேரடியா சொல்லல, ஒரு சபையில சொல்லும் போது ரசூலுல்லாஹ்க்கு இந்த மெசேஜ் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஏனென்று சொன்னா, கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அவர் மக்களால் நோவினை செய்யப்பட்டார். ஃபஸபர, அவர் பொறுமையாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வெற்றி செஞ்சாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். ஒரு மாடு அறுக்க சொன்னா அறுத்து போட வேண்டியதுதானே. அந்த மாட்டோட கலர் என்ன, அந்த மாட்டோட தன்மை என்ன, அந்த மாடு கிளடு மாடா குட்டியா, ஆம்பளையா பொம்பளையா, இப்படி எல்லாம் கேட்டு இன்னல் பக்கர தசாபஹ அலைனா, இந்த மாடு எங்களை குழப்புது அப்படின்றாங்க. மாடு எங்களை குழப்புது, சரியா சொல்லுங்க, எந்த மாடு நாங்க அறுக்கணும். அதுல நிறத்தை கேட்கிறாங்க, நிறத்தை சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். தன்மையை கேட்கிறாங்க, தன்மையை சொல்றாங்க. செய்யுங்களேடா ஃபஃஅலு மா தூமரூன், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது செஞ்சு முடிங்களேடான்னு கத்துறாரு. அப்பே விடுறாங்கல்ல. மூசாவே ஒழுங்கா சொல்லுங்க, எப்படி மாடு அறுக்கணும். மாடு வந்து அறுக்க சொன்னா அறுத்து போக வேண்டியதுதானே. தொல்லை கொடுத்தாங்க. கடல் கடக்க செஞ்சு வந்த பிறகும் தூர்சினா மலைக்கு போயிட்டு அந்த வஹியை எடுத்து வாரேன், தௌராத்த 10 கட்டளைகள் எடுத்து வாரேன் போன கொஞ்சத்துக்கு சாமிரி என்றவர் வந்து ஆபரணங்கள், மக்களுடைய ஆபரணங்களை வச்சு ஃபித்னா ஒன்றை பண்ணும் போது எல்லாரும் சேர்ந்த ஆகிஃபீன், அந்த 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 சிற்பத்துக்கு எல்லாரும் ஆகிஃபீன் வணங்கி விழுந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கடல் 2ஆ பிளந்து பாதையை அமைஞ்சு ஃபிரௌன் கிட்ட இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தா இந்த மாதிரி சிற்பங்களையும் காளை கன்றுகளையும் காட்டினா வணங்கவா வேணும், தூக்கி எறியணுமா? இதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் சொல்லணுமா இது சரியில்லைன்னு?
வணங்க ஆரம்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுல கோவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறு பரப்புறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று பரப்பி விட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மலைக்கு ஏறுவாங்க. ஏறி இருக்கிற இடத்துல அந்த மலையில இருந்து தவறி விழுந்துருவார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மௌத்தா போயிடுவார். இவங்க என்ன பரப்பி விட்டாங்க தெரியுமா? கடைசி நேரத்துல மூசா அவருக்கு பின்னாடி இவருக்கு ஆட்சி போகக்கூடாதுன்றதுக்காக மலை உச்சிக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாரு அப்படின்னாங்க. எப்படி எல்லாம் பொறுமை செஞ்சது! இது யாரு? சஹாபாக்கள், அவருடைய சஹாபாக்கள். இந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விட நோயினப்படுத்தப்பட்டாங்க. நான் பொறுத்துக் கொள்றேன், பரவாயில்ல என்று ரசூலா பொறுத்துக் கொள்றாங்க. அதுக்கு பிறகு இந்த செய்தி பெருசாக பேசப்படுது. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு விமர்சன பார்வை போறதாக ரசூலுல்லாஹ்க்கு வருது. ரசூலுல்லாஹ்க்கு மனசங்கடமாகுது. என்னடா இது, பங்கீடு விஷயத்துல நான் நீதியா நடக்காத மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சஃப்வான் இப்னு உமையா என்றவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொடுக்குறாங்க, இன்னும் 100 ஒட்டகங்களை கொடுக்குறாங்க, இன்னும் 100 ஒட்டகங்கள் கொடுக்குறாங்க. இன்னும் விமர்சனம் கூடுது. ஒருத்தருக்கு 100 ஒட்டகம், இன்னொருத்தருக்கு 300 ஒட்டகம், இப்படி நிறைய போகும்போது இன்ன ஹாதா லஹுவல் அஜபு இன்ன சுயூஃபனா தத்துர மின் திமாஹி, இது ஒரு ஆச்சரியமான செய்தி. எப்படி எல்லாம் பேசிக் கொள்றாங்கடா, எங்கட வாள்களால குறைசிகளுடைய ரத்தங்கள் ஓட்டப்படுகிறது, ஆனால் பெற்றுக்கொண்ட கனிமத் அவர்களுக்கே தாராளமாக பங்கிடப்படுகிறது என்று நம்முடைய சிலர் பேசிக் கொள்கிறார்கள். ஏண்டா வாள்கள்ல போர் செஞ்சது அன்சாரிகள், கனிமத்து கிடைச்சு கொள்றதும் குறைசிகளுக்கு. அது விமர்சனமா பேசப்படுது. அடுத்ததா என்ன பேசப்படுது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியாக பங்கிடுறாங்கல்ல, யக்ஃபிருல்லாஹ லிரசூலில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிக்கட்டும். தப்பு செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், பாவம் செய்றாங்க அப்படின்றாங்க. விமர்சனம் உச்சகட்டத்துக்கு போகுது. அதுக்கு பிறகு அவங்க என்ன பேசிக்கொள்றாங்கன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு மார்க்கத்துக்காக ரத்தம் எல்லாம் நாங்க ஓட்டுறோம், ஆனா எங்களோட கனிமத்தெல்லாம் குறைசிகள் அள்ளி கொண்டு போறாங்க, இப்படி பேசப்படுது. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இஸா கானத் ஷதீதத்துன் ஃபனஹ்னு நுதுஆ, நெருக்கடியான நேரம் வரும்போது எங்களை தான் கூப்பிடுவாங்க, ஆனா வயுத்தல் கனிமத்த கைருனா, கனிமத்தை மட்டும் நம்ம அல்லாத வேறாக்களுக்கு கொடுக்கப்படுது. இது என்ன இது அப்படி என்று பேசிக் கொள்றாங்க. அன்சாரிகள் மத்தியில பேசப்பட்ட செய்திகள் இப்படி எல்லாம் பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் அளிக்கணும் என்று சொல்லி அந்த தலைவர்கிட்ட கேட்ட உடனே தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, அவருடைய பேர் சாத். ஃபஐன அன்த மின் ذلك யா சாத், அன்சாரிகளோட தலைவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, சாது சரி மக்கள் பேசிக் கொள்றாங்க, ஓகே, உங்கள் கருத்து என்ன? நேரடியா லொக்க போடுறாங்க. அவர் சொல்றாரு, நாங்க சொல்லல, தலைவர்கள் எல்லாம் நார்மலா தான் பேசிக்கொள்றோம், இந்த புதிய புதிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு. ரசூல் உடனே லொக்க போடுறாங்க, உங்களோட கருத்து என்ன? அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா அன இல்லம்ரஉன் மின் கௌமி, நானும் என் சமூகத்தில் ஒருவன் தானே. விஷயம் மாட்டி, அதாவது நம்ம மனசுலயும் இதே கருத்து தான் ஓடுது சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சரி போங்க, நீங்க போயிட்டு மக்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க. அந்த ரசூல்லா பேசிக்கொண்டிருக்கிற சபையில சொல்றாங்க, நீங்க யாரை கூட்டணும் என்றா, ஃபஜ்மா லி கௌமக ஃபீ ஹாதல் ஹலீரா, இந்த விஷயம் சம்பந்தமாக பேசுவதற்கு உங்களோட ஆட்களை மட்டும் கூப்பிடுங்க, முஹாஜிர்கள் யாரும் இந்த சபைக்கு வரக்கூடாதுன்றாங்க. அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கணும், அவங்களோட நான் கொஞ்சம் பேசணும் என்றாங்க. அன்சாரிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுறாங்க. கொஞ்சம் முஹாஜிர்களும் அதே எங்களுக்கு வரவானம் என்றாங்க, எட்டி பார்க்க வருவாங்களே, நாங்களும் வருவோம், வர வேணான்னு மறுக்கிறாங்க. அப்பயும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, உள்ளுக்குள்ள பூந்து கொள்றாங்க. என்ன நடக்குது, எங்களை மட்டும் தனியா பிரிச்சு இவங்களை மட்டும் எடுக்கிறது, நாங்க என்னன்னு பார்க்கத்தான் வேணும் அப்படின்றாங்க. நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அவங்க அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் தான், நேர் வழியில இருந்தவங்க தான், ஆனா அவங்க மனிதர்கள், அவர்களும் மனிதர்கள், ரோபோவா, ரத்தமும் சதையும் நரம்பும் உள்ள உயிர்கள். மனிதர் என்ற வகையில் அவங்களுக்கு எண்ணங்கள் வரும், அதான் அவங்களை பின்பற்றது நாங்க செய்யக்கூடாது என்றமே என்ற வகை அவங்களுக்கு வராது. மார்க்கத்தில் 100% பெர்ஃபெக்ட்டா அனைத்தையும் சிந்திப்பாங்க என்ற நிலை வராது. அது அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் அந்த வழியை காட்டுவாங்க, வகை இருப்பதனால. ரசூலுல்லாஹ்க்கும் சில நேரம் சிந்தனை அப்படி இப்படி போனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தாழ்ந்தவர்களை வைக்க வேணான்னு போல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் சலாமுக்கு பதில் சொல்லாம இருப்போமே நினைப்பாங்க. அல்லாஹ் கண்டிப்பா கண்டிச்சு சரி செஞ்சு எடுத்துருவான். ஆனா அந்த நிலையில மத்தாக்கள் இல்ல. இந்த விஷயத்துல
ஆனா அவங்கள பாராட்டணும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவரா வைக்கும் போது அவங்க எல்லாம் புரட்சி எல்லாம் பண்ணல. உண்மையிலே சொல்ல போனா மதீனா அவங்களுடைய நாடு, அன்சாரிகளுடைய நாடு, குறைஷிகளுடைய நாடா, முஹாஜிர்களுடைய நாடா? எங்களுடைய நாட்டுல நாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணி எல்லாம் களத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். நம்மள ஒருத்தரை தலைவராக்கணும்னு அவங்க வாதிட்டால் தப்பு கிடையாது. நான் வாதிடலாம் இல்ல. இந்த இடத்துல மனசுல ஒரு சங்கடம் ஏற்படுது, இப்படி ஒரு நெருடல் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிடுங்க சாத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இஜ்தமாவும் எல்லாம் கூட்டப்படுகிறார்கள். அப்ப அன்சாரிகள் மட்டுமே அந்த சபையில் இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலா கேட்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டி, மா ஹதீஸுன் பலகனி அன்கும், உங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி என் விஷயத்தில் வருகிறது, என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஃபகால ஃபுகாவுல் அன்சார், அன்சார்கள்ல பிரமுகர்களாக இருந்த முக்கியம் சொல்றாங்க, அம்மா ரோசாவுனா யா ரசூலல்லாஹ் ஃபலம் யகூலு ஷையன், எங்கள பெரும் தலைவர்கள் யாருமே எதையுமே பேசல. ஆனா என்ன செய்யறாங்க, அம்மா நாசும் மின்னா ஹதீசத்துன் அஸ்னானுஹும், எங்கள கொஞ்சம் யங் ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை மன்னிக்கட்டும், குறைசிகளை யூத்தி குறைசன் வயுத்துரக்குனா, குறைசிகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க, எங்களை கைவிட்டுட்டாங்க. வசுயூஃபனா தக்துரு மின் திமாயிம், எங்கட வாள்கள் தான் அவங்களை வெற்றத்துக்கே பயன்படுத்தப்பட்டுச்சு, ஆனா அவங்களுக்கு கொடுத்து எங்களை ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் சின்ன சின்ன பொடியம்மார்கள் பேசிக்கொள்றாங்க. விவரம் இல்லாம நாங்க தலைவர்கள் யாருமே அப்படியெல்லாம் நினைக்கல அல்லாஹ்வின் தூதர் என்றாங்க. அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சார் தலைவர்களே கூட்டமே, மா காலத்துன் பலவத்தனி அன்கும் வஜிதத்துன் வஜத்துமுஹா ஃபீ அன்ஃபுசிக்கும், நீங்கள் மனவர்த்தப்பட்டு பேசிய விஷயங்கள் எனக்கு வந்து சேருது. அலம் ஆதீக்கும் லலாலத்தன் ஃபஹதாக்கும், நான் நீங்கள் வழிகேடர்களாக இருந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, வ ஆலத்துன் ஃபஅக்னாகுமுல்லாஹ், நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு வறுமையை போக்கவில்லையா? வ ஆதாஹுன் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், அவுஸ் கஜ்ரத் என்ற பெயரில் இரண்டு கூட்டங்களாக பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் மத்தியிலே நான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? அப்ப அவங்க சொல்றாங்க, பலில்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அமன்னு வ அஃலலு, அவங்க தான் எங்களுக்கு அருள் புரிஞ்சாங்க, நல்லுபகாரம் செஞ்சாங்க, நாங்க ஒத்துக்கொள்றோம், நாங்க நேர்வழியில தான் இருந்தோம் என்று அன்சாரிகள் முதல் பதில சொல்றாங்க. விமர்சனம் சொன்ன அன்சாரிகளுக்கு ரசூலை இப்ப விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, நான் உங்களுக்கு நேர்வழியை கொண்டு வரலையா? நீங்க வறுமையில இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் செழிப்பை ஏற்படுத்தவில்லையா? நீங்க பகைவர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலமா உங்கள் மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லையா என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வின் தூதரே. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், அலா துஜீபூனனி யா மாஸரல் அன்சார், அன்சாரிகளே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு அருள் புரிஞ்சாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்றீங்க, வேற எந்த பதிலும் வருது இல்லையே? அதாவது இந்த கனிமத் சம்பந்தமா தான் இப்ப மெட்ரோ ஓடுது, அதுக்கு எதுவும் பேசாம இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அன்சாரிகள் கேட்கிறாங்க, வபி மாதா நுஜீபுக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்ன பதில் எங்ககிட்ட எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா வல்லாஹி லவ்சியத்தும், நீங்க நினைச்சிருந்தா லகுல்தும், நீங்க இப்படி சொல்லி இருக்கலாம். என்ன சொல்லி இருக்கிறான்? பல சதத்தும் வசுத்தித்தும், நீங்க பொய்ப்பிக்கப்பட்டவராக வந்த நிலையில் நீங்க உங்களுக்கு நாங்க உங்களை உண்மை என்று சொல்லி நாங்க சொன்னோம். அதைத்தனா முகஸிபன் ஃபஸதத்னாக, நீங்க ஒரு பொய்யராக கருதப்பட்ட நிலையில் வந்தீர்கள், நாங்கள் தான் உங்களை உண்மைப்படுத்தினோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம். வ மஹ்ஜூலன் ஃபநஸர்னாக, கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் வந்தீர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம். அல்லது வ தரீதன் ஃபஆவைனாக, நீங்கள் போறதுக்கு இடமில்லாம தஞ்சம் புகுவதற்கு இடமில்லாத நிலையில் வந்தீர்கள், நாங்க தான் உங்களுக்கு தஞ்சம் அளித்தோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்படி நீங்கள் சொல்லி இருந்தால் வ ஆயிலன் ஃபஆசைனாக, எதுவுமே இல்லாத வறுமையில் இருந்த ஒரு நிலையில் வந்தீர்கள், நாங்க தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று நீங்கள் எனக்கு ஒரு பதில் தந்திருக்கலாம். அப்படி நீங்கள் பதில் தந்திருந்தால் நீங்கள் சொன்ன பதில் அதுதான் உண்மையான பதில், நான் அது பொய் என்றும் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு பதில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, நான் உங்களுக்கு நேர்வழி காட்ட வரவில்லையான்னு நான் கேட்கும் போது
நீங்க பதிலாக என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா, நேர்வழி காட்ட வந்தீங்க, ஆனா பொய்ப்பிக்கப்பட்ட நிலையில தானே மக்கள் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு வந்தீங்க. மதீனால தானே உங்களுக்கு நாங்க அடைக்கலம் கொடுத்தோம், மதீனால தானே பொருளாதார வசதியை செஞ்சு தந்தோம். நீங்க ஒன்றும் இல்லாத நிலையில தானே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தீங்க. உங்களுக்கு நாங்க வசதி ஏற்படுத்தி கொடுக்கலையா, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கலையா, உங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் அமைச்சு தரலையா என்று ஒரு பதிலை நீங்கள் சொல்லி இருக்கலாம். அப்படி ஒரு பதில் நீங்கள் சொல்லி இருந்தாலும் நான் அதை என்ன சொல்லுவேன்? பொய் என்று சொல்ல மாட்டேன். அதுவும் தான் உண்மை, அதான் நடந்த உண்மை. நான் அதை பொய்ப்பித்திருக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அவஜத்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும் யா மாஸரல் அன்சார் ஃபீ லுகாயத்தின் மினத் துன்யா. இந்த துனியால ஒரு அற்பமான ஒரு பொருள் விஷயத்துல, ஒரு கனிமத் விஷயத்துல என் மீது நீங்கள் தவறான எண்ணம் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கட்ட உத்தரம் இல்லைன்றோம், கட்ட உத்தரம் இல்லாத கேள்வி ஒன்று. துனியால அற்பமான ஒரு பொருள் விஷயத்தில் என் மீது நீங்கள் தவறான எண்ணம் கொள்வீர்களா அன்சாரிகளே என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅல்லஃப்து பிஹா கௌமன் லியுஸ்லிமு. நான் ஏன் இந்த கனிமத்துகளை குறைஷிகளுக்கும் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்களுக்கும் கொடுத்தேன் தெரியுமா? இப்பதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் மீது கவர்ச்சியாக கூடும், இணைப்பு ஏற்படக்கூடும். என்னதான் நீங்க மார்க்கம், கொள்கை, சத்தியம், பரம சத்தியம் என்று பிரச்சாரம் பண்ணாலும் சாப்பிடுறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன மார்க்கத்தை யோசிப்பானா? சாப்பிடுறதுக்கு என்ன செய்யலாம் என்று தான் யோசிப்பான். அப்ப இஸ்லாத்துல வந்து பிரச்சாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒன்றுதான் இந்த சத்தியத்தை நாங்க எடுத்து சொல்லவும் வேணும். இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கை விஷயத்துக்குரிய அந்த அடிப்படை விஷயங்களுக்கு என்ன ஏற்பாடுகள் என்றது ஒரு சைட்ல சிந்திக்கணும். அதை செஞ்சு கொடுத்து இதுக்காக இஸ்லாத்துக்கு வா என்றது இல்ல, இஸ்லாத்துக்கு வந்தவன் அதுல நிலைத்திருக்க செய்யறதுக்குரிய அந்த பேக்ரவுண்ட் ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணும். ஏண்டா நாங்க கைவிடப்பட்ட நிலையில தானே வருவாங்க. குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து, உறவை இழந்து, நட்பை இழந்து வர்ற நேரத்துல அவங்க கைவிடப்பட்ட நிலையில், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது சைடால நான் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். கல்துக்கும் இலா இஸ்லாமிக்கும், அவங்களுடைய இஸ்லாம் அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் போயிட்டு பிக்ஸ்ட் ஆகணும் என்று தானே இதை நான் செஞ்சேன். இதை நீங்க இப்படி நினைக்கலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டோன்னு அன்சார்களுக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகள் மீது வச்ச அந்த பாசத்தை சொல்றாங்க. லவ்லல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் மட்டும் என்றொன்று இஸ்லாமிய வரலாற்றில் நிகழவில்லை என்று சொன்னால் லகுந்தும் ரஅன் மினல் அன்சார், நானும் அன்சாரிகளில் ஒருவர் என்று சொல்வதற்கு தான் ஆசைப்படுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று பிரிஞ்சு அல்லாஹ்வின் தூதர் ஒரு சைடுல, முஹாஜிர்கள் இன்னொரு சைடுல, அன்சாரிகள் இன்னொரு சைடுலயா? ஹிஜ்ரத் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதுல நானும் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவன் என்ற வகையில நானும் யாரு? நானும் ஒரு முஹாஜிர். அந்த நிகழ்வு மட்டும் நிகழாவிட்டால் நான் அன்சாரி கூட்டத்தில் ஒருத்தரா என்னை இணைத்து பேசுறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறார்கள், வலவ் சலக்கன்னா சுவாவியன் வஸஹபன் லஸலக்து வாவில் அன்சார் வஸஹபல் அன்சார். மக்கள் ஒரு கூட்டம் ஒரு கணவாயிலும் பள்ளத்தாக்கிலும் அன்சாரிகள் செல்லுகின்ற நேரத்தில் இன்னொரு சாரார் வேறொரு கணவாயிலும் வேறொரு பள்ளத்தாக்கிலும் வேறொரு சாரார் செல்வார்கள் என்று சொன்னா நான் எதை தெரிவு செய்வேன் தெரியுமா? அன்சாரிகள் எந்த பள்ளத்தாக்கிலும் கணவாயிலும் நடந்து செல்கிறார்களோ அந்த பாதையை தான் நான் தெரிவு செய்வேன். அன்சாரிகளே, நீங்க போடுற ரூட்ல தான் அன்சாரிகளே நான் நடந்து வருவேன். அப்படி வேறுபடுத்தி நீங்க பார்க்காதீங்க, நீங்க போற ரூட்ல நான் வருவேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னக்கும் சதல்கவுன பாதி, அன்சாரிகளே எனக்கு பிறகு இதை விட ரொம்ப டேமேஜான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர போகுது. அசரத்தன் பாதி அசரத்தன், என்னை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு முன்னுரிமை தர மாட்டார்கள், ஆட்சி அதிகாரத்தில் உங்களை புறக்கணித்து விடுவார்கள். ஃபஸ்பிரு, பொறுமையா இருங்க, அதுக்கெல்லாம் மனசை போட்டு தளர்த்தி விடாதீர்கள், பொறுமையா இருங்க. ஹத்தா தல்கவுனி அனில் ஹவுல், நான் மறுமையிலே ஹவுலுல் கௌசரில் உங்களை சந்திப்பேன், அது வரைக்கும் பொறுமையா இருக்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுலுல் கௌசர் கிட்ட வாங்க, இங்க எல்லாத்தையும் விடுங்க, இங்க ஒன்றும் தேவையில்லை விட்டுருங்க. ஹவுலுல் கௌசர்ல நான் நீர் புகட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் அன்சாரி தோழர்களை நான் தேடிக் கொண்டிருப்பேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல சந்திப்போம், அதான் எங்களுக்கு சந்திக்கிறதுக்குரிய இடம். இந்த ஆட்சி அதிகாரம் தொடங்கி போட்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வீணா போட்டும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு அது எங்களுக்கு? இந்த அற்ப வசதிகள், பொருளாதாரம் எதற்கு எங்களுக்கு? நான் உங்களோட இருக்கிறேன் அன்சாரிகளே, மறுமையில சந்திப்போமே, இதுக்கா மெட்டர், இதா மெட்டர் என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சென்டிமெண்டா பேசின வார்த்தைகள் இதெல்லாம். ஃபைன்னி ஊதி ரிஜாலன் ஹதீஸின் அஹ்தி பி குஃப்ரின் அத்தஅல்லஃபஹும். புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க குஃப்ர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் இதன் மூலமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் அதை கொடுத்தேன். அமா தர்லவுன அன் ஐ யذهب الناس بالاموال. மக்கள் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் وتذهبون بالنبي صلى الله عليه وسلم الى رحالكم. மக்கள் பொருளாதாரத்தை அவர்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லுகின்ற நேரத்தில், அன்சாரிகளே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்வதை திருப்தி அடைய மாட்டீர்களா என்று கேட்கிறான். என்னைய கொண்டு போங்க, நீங்க வீட்டுக்கு, நீங்க வீட்டுக்கு கொண்டு போறது அற்பமான சொத்துக்கள் அல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக கூறப்படுகின்ற அல்லாஹ்வின் தூதராகிய என்னை அழைத்து செல்லுங்கள் வீட்டுக்கு. உங்களோட வீட்டுல நான், உங்களுக்கு முன்னுரிமையாளன் நான், உங்களோட குடும்பத்தில் ஒருத்தன் நான், உங்களோட மொத்த சொத்தும் நான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதத்தாருமேனா எதுக்கு இந்த கனிமத்து, எதுக்கு இந்த ஒட்டகம்? இதெல்லாம் இந்த கேட்கும் போது அதை கேட்கலாம், பிராக்டிக்கல்ல பாருங்க. அந்த டைம்ல ஒருத்தர் அக்ரா என்றவருக்கு 100, இன்னொருத்தருக்கு 300 ஒட்டகம், இப்படி போகுது. ஒன்னும் கையில் இல்ல, கடுமையாக போர்ல கஷ்டப்பட்டவங்க அன்சாரிகள். ஒண்ணுமே இல்லைன்னு ஆகி விமர்சனமான நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு சொத்து எடுத்து போட்டும், நீங்க அல்லாஹ்வின் தூதராகிய என்னை அவருடைய வீட்டுக்கு எடுத்து போங்க என்று சொல்லும் போது ஈமானிய உணர்வு மட்டும் இல்லாவிட்டால் என்ன பதில் வரும்? அப்படியா உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் கேபினெட்டுக்குள்ள வைக்கவா கேட்பான். அகாடமியில் பணிபுரியும் ஊழியர்களே, என்ன சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டுக்கு சம்பளம் எடுத்து போறீங்களா? என்னைய எடுத்து போங்களே அப்படின்னு கேட்டா, உனே எடுத்து போயிட்டு என்ன செய்யன்னு கேட்பாங்க. சம்பளத்தை கூடியா நஷ்டமா குடும்பத்தை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்பான். என்னைய எடுத்து போங்க, உனே எடுத்து போயிட்டு என்ன பண்ண? அல்லாஹ்வின் தூதரை எடுத்து போகும்போது அவங்களோட உள்ளத்துல எப்படி ஒரு பாசம், இப்படி ஒரு நேசம், அதாவது மறுமை கையில மாதிரி தானே. அல்லாஹ்வின் தூதர் என்பது மறுமை, ஆகிரத், சொர்க்கம், ஆகிரத் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை எடுத்து போக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. அப்ப அன்சாரிகள் ஃபவல்லாஹி லமா தன்கலிபூன பிஹி கைருன் மிம்மா யன்கலிபூன பிஹி. அவங்க வீட்டுக்கு எடுத்து போறதை விட நீங்க வீட்டுக்கு எடுத்து போறதுதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னைய எடுத்து போங்க வீட்டுக்கு. ரசூலோட கையோர்த்தரும் காலோர்த்தரும் தலையோர்த்தரும் எடுத்து போறதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் தீனையும் நபி வழியையும் எடுத்து போங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அன்சாரிகள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு, யா ரசூலல்லாஹ் கது ரலீனா, அல்லாஹ்வின் தூதரே உங்களை நாங்கள் பொருந்தி கொண்டு விட்டோம், அல்லாஹ்வின் தூதரே நாங்க அப்படி நினைக்கல, கது ரலீனா நான் உங்களை பொருந்தி கொண்டு விட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதஜிதூன அஸ்ரத்தன் சதீதத்தன், உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், ஃபஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஹத்தா தல்கவுல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் மறுமையில் சந்திக்கும் வரைக்கும் நீங்க நெருக்கடிகளை பொறுத்துக் கொள்ளுங்க. ஃபைன்னி அலல் ஹவுல், நான் ஹவுலுல் கௌசரில் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே அன்சார்களுக்காக துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இர்ஹமில் அன்சார், இறைவா அன்சார்களுக்கு நீ ரஹ்மத் செய், வ அபனாயில் அன்சார், அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு ரஹ்மத் செய், வ அபனாயில் அன்சார், அன்சார்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் புரி என்று சொன்ன உடனே சபகல் கௌம், அங்க இருந்த எல்லா அன்சாரிகளும் அழுதுட்டாங்க. தேவையில்லாம பேசிட்டோமே, தேவையில்லாத வார்த்தை சொல்லிட்டோமே, தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டோமே என்று எல்லாரும் அழுது அத்தா அஹ்லலு லிஹாஹும், அவர்களுடைய தாடிகள் நலையும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அறிந்தார்கள். மேலும் சொன்னார்கள், ரலீனா பி ரசூலில்லாஹி கிஸ்மன் வ ஹல்லன், அல்லாஹ்வின் தூதர் நடத்திய இந்த பங்கீட்டை, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தந்த பங்கை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்றார்கள். இந்த பங்கீட்டை பொருந்தி கொள்றோம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு தர்றாங்க, என்ன பங்கு? இறை தூதரை தந்தாங்களே அந்த பங்கையும் நாங்கள் பொருந்தி கொள்கிறோம் என்று சொன்னார்கள். சும்மன் சரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்ஃபர்ரகு, பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி போறாங்க, அன்சார்களும் திரும்பி போனாங்கன்னு வருது. இதை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த செய்திகளை. இந்த உலகம் என்றது எவ்வளவு ஒரு அற்பமான உலகம் என்றதும், இந்த உலகத்துல நாங்க எதையுமே
அடைஞ்சு எதையுமே சாதிக்க போறோம் இல்லைன்றதையும் காற்ற ஒரு நல்லோட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்குது. அதிலும் குறிப்பாக அன்சாரிகள் என்பது முழுக்க முழுக்க தியாகம் செய்தவர்கள். ஒருத்தர் தியாகம் செய்வதனாலேயே அவர் இந்த உலகத்துல மகிழ்விக்கப்பட வேண்டும் என்றும், வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அந்தஸ்து பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அர்த்தம் இல்லை. ஒருத்தருடைய தியாகத்துக்கு உண்மையான பரிசு எங்க கிடைக்கும் தெரியுமா? மறு உலகத்துலதான். நீங்க ஒரு பணி செய்றீங்களா, எவண்ட முகத்துக்கும் செய்ய வேணாம், எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்த்து செய்ய வேணாம், இறை திருப்தி மட்டும்தான். நான் செய்யற காரியத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்றானா, எனக்கு நிச்சயமாக அதற்குரிய கூலி மறுமையில கிடைக்கும். இந்த உலகத்துல யாரையும் நம்பி, எதையும் நம்பி, பொருளாதாரத்தை நம்பி, வசதிகளை நம்பி, அந்தஸ்த பதவிகளை நம்பி எங்கட எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது. நீங்க நடத்துற குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட கணவனை நம்பி தான் உங்களோட குடும்ப வாழ்க்கையை நடத்துறீங்களா, அல்லாஹ்வை நம்பி நடத்துவீங்களா? உங்களோட வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களோட முயற்சி, உங்களோட திறமையை நம்பி தான் உங்களோட வியாபாரத்தை நீங்க நடத்துவீங்களா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நடத்துவீங்களா? உங்களோட சமூக உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களோட சமூக பணிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து தாவா பணிகள் அனைத்திலும் அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான், அல்லாஹ் எனக்கு மறுமையில் அந்தஸ்தை தருவான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். மறுமையில் நான் ரசூலுல்லாஹ்வுடன் தோழமை கொள்ளக்கூடிய நிலையில் என்னுடைய அமல் அமையணும் என்றது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கணும். டார்கெட் இருக்கணும் அங்க. அதுதான் உண்மையான சொத்து. இந்த உலகத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான், பல் துஹ்சிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்கள், வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா, மறுமைதான் சிறந்தது, நிலையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல எதையுமே நீங்க விரும்புறதுன்னு அர்த்தம் இல்ல, நிலையானது இல்ல, சிறந்தது இல்ல, ஆகிரத் சிறந்தது. அந்த ஆகிரத்ல சிறந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்களுக்கு இது கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் முன்னிறுத்தி சொல்றாங்க, அங்க மீட் பண்ணுவோம் அன்சாரிகளே, அங்க தோழமை கொள்வோம் அன்சாரிகளே, அங்க நீர் அருந்துவோம் அன்சாரிகளே, எல்லாரும் தட்டி தடுமாறும் நேரத்தில் நான் உங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுவேன் அன்சாரிகளே, அங்க மீட் பண்ணுவோம். இது என்ன மேட்டரா? இங்க இருக்கிறதுனா அழிஞ்சி போகும், நாசமா போகும். குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்தில் உள்ள அனைத்தும் அழியக்கூடியது. அந்த மறுமையில நிரந்தரமானதை நான் உங்களுக்கு பெற்றுத்தாரேன் என்று அன்சார்களுக்கு அந்த அப்படியே ஈமான கொண்டு வந்து வச்சு, மறுமையை கொண்டு வந்து வச்சு, இஸ்திகாமத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த உலக பற்றற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்களே. அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணிட்டும், அவ்வளவு செஞ்சிட்டும், கடைசியில இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிய பிறகு அந்த சாம்ராஜ்யத்தில் இவருக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா கொஞ்சம் அனுபவிக்கலாமே என்றமாய் நினைக்கிறத கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, வேணாம், அதெல்லாம் தரவும் மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, எவனோ வந்து களத்தை பிடிச்சு கொள்வான், எவனோ வந்து களத்துல நான் தான் ராஜாண்டு கொடி கட்டி பிறப்பான். அதெல்லாம் பார்த்து நீங்க காழ்ப்புணர்வு அடையாதீர்கள், மனசங்கடத்துக்கு உள்ளாகாதீர்கள். உங்களோட டார்கெட் அது ஆகிரத். அந்த ஆகிரத்துக்காக வாழுங்க, அந்த ஆகிரத்துக்காக உழைங்க என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அரும் பெரும் தோழர்களான அன்சாரி தோழர்களுக்கு சொன்ன உபதேசத்திலிருந்து நாங்கள் விளங்கி கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் இந்த செய்தியினூடாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் ஒழுங்கா வாசிச்சு இந்த செய்தியில் உள்ள படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.